அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் ஃபிகில் முதாரி படித்து கொண்டு இருக்கிறோம். சரியா? அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் இருந்த காலம், ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் நிகழ்காலம். ஸோ இப்போ நடக்கிறது அதை படித்து கொண்டு இருக்கிறோம். பாஸ்ட் டென்ஸை படிச்சுட்டு வந்தானே இப்போ இதில் அசைன்மெண்ட்டை செய்கிறோம். இப்போ அதோட தியரியை நீங்கள் பார்த்துப்பீங்க. பாஸ்ட் டென்ஸ் இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ் தியரியை, நிகழ்காலத்தோட தியரியை பார்த்துப்பீங்க. ஸோ அந்த தியரியை பார்த்தா இன்ஷால்லா உங்களுக்கு இதை அசைன்மெண்ட்டை செய்யலும் இன்ஷால்லா. ரெண்டு போட்டிக்கிறேன். ஒன்று வந்து நிகழ்காலம் ஹுவ என்சுரு உமா என்சுரானி ஹும் என்சுருன்னு, ஹிய தன்சுரு உமா தன்சுரானி ஹுன்ன என்சுர்னா, அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுரூன, அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன அன அன்சுரு நஹ்னு நன்சுரு. இதை கட்டாயம் நினைவு வச்சுக்கணும். இதை வச்சா தான் இதை அசைன்மெண்ட் செய்யலும். ஸோ அடுத்த டிப்ஸும் போட்டிப்பேன். எப்படி அதை ஸ்டார்ட் ஆகிற எழுத்தை வச்சு முடிகிற சவுண்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறேன் ஹைர் இன்ஷால்லா. ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக படிச்சிருந்தாலும் போதும். ஏன்னா இதை படிக்கணும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அது விளங்க ஸ்டார்ட் ஆகும் இன்ஷால்லா. முதலாவது வந்து யகுத்தியானி ஹா. யகுத்தியானி ஹா. சரியா? அப்போ நாங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸில் சேர்ந்து வரது ஃபுல் டீட்டெயிலாக படித்தோம். அதே மாதிரி எப்படி இந்த காலத்துக்கு இந்த கால ஃபிகரில் இந்த பிரதிகள் சேர்ந்து வருது, அதே மாதிரி நிகழ்வு பிரதி சொல்லுங்கள் சேர்ந்து வருது. அதே கான்செப்ட் தான் யகுத்தியானி ஹா. இதை நாங்கள் மொழிபெயர்க்க பார்ப்போம், பார்ப்போம். யகுத்தி என்றது கொண்டாடுறது, அத்தா யகுத்தி என்றது கொண்டாடுறது. ஓகே, அப்போ அத்தா என்றது பாஸ்ட் டென்ஸ், யகுத்தி என்றது ப்ரெசன்ட் டென்ஸ். யகுத்தி அப்போ கொண்டாடுறது எப்படி? கொண்டாடுறது என்றால் யகுத்தியானி, யகுத்தியானி ஹா. அப்போ யகுத்தியானி ஹா என்றது வந்து அவள், அது யகுத்தியானி தான் இணைக்குது. ஹுவ என்சுர் உமா என்சுரானி மாதிரி ஹுவ யகுத்தி உமா யகுத்தியானி என்றால் ஹுமா யகுத்தியானி அவர்கள் இருவர்கள் கொண்டு வராங்க தானே, இந்த ப்ரெசன்டென்ஸ் தானே கொண்டு வராங்க. அவளை என்று சொன்னதுக்கு ஏன்னா அதை என்று தான் ஹா என்றால் அதை, அவர்கள் இருவர்கள் கொண்டு வராங்க அதை என்ற அர்த்தம் வருது. சரியா? நான் முதல்ல சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறது நோக்கம் இல்லை, மொழிபெயர்க்கிறது இப்போக்கு நோக்கம் இல்லை. அது குர்ஆனில் பார்க்கலும். நாங்கள் இப்போக்கு எங்களோட நோக்கம் என்ன என்று சொன்னால் இதில் உள்ளுக்கு இருக்கிற பிரதி சொற்களை கண்டுபிடிக்கிறேன். ஃபிகலுக்குள்ளே என்னைக்குது என்று கண்டுபிடிக்கிறது, சேர்ந்து வாருது என்னென்று கண்டுபிடிக்கிறது. அதுதான் நான் இப்போ செஞ்சு கொண்டு போகிறேன். ஏன்னா வந்து 38 தந்திக்கிறாங்க. ஸோ ஐசுட்டீம் இதை அவசரமாக முடிக்க போகணும். ஐசுட்டீம் நான் இப்போக்கு ஃபிகலுக்குள்ளே என்ன பிரதி சொல்லிக்குது, அதுக்கு வெளியே என்ன இணைக்கப்பட்டது என்ன என்றது மட்டும் சொல்கிறேன். அதை ரெண்டு தெரியுமெண்டா அர்த்தம், அதை இந்த ஃபிகில்டு அர்த்தம் தெரியுமெண்டா டிரான்ஸ்லேட் பண்ணது அது சின்ன ஒரு விஷயந்தான். அது கஷ்டமே இல்லை. இதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். கண்டுபிடிச்சிங்கன்றா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது பெரிய சீனே இல்லை. சரியா? அது நான் அதை கண்டுபிடிக்கிற பாட்டை மட்டும் சொல்கிறேன். ரெண்டாவது யுகாத்திலூனக்கும், யுகாத்திலூன பாருங்கள். ஹுவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுரூன, ஹுவ யுகாத்திலு ஹுமா யுகாத்திலானி ஹும் யுகாத்திலூன, அப்படி தான் வரும். அப்போ யுகாத்திலுன்னா ஹும், ஃபிகிலுக்குள்ளிக்கிறது ஹும், சேர்ந்து வாரது வந்து என்னை, சேர்ந்து வாரது கும். அப்போ கும் என்றால் அந்தும். சேர்ந்து வாரது உங்களுக்கு எப்படியுமே இப்போ கண்டுபிடிக்க ஏழும். ஏன்னா வந்து ஃபிகில் இந்த பாஸ்ட் டென்ஸே போக நாங்கள் 35க்கு மேலே செஞ்சோம் எக்ஸாம்பிள். இந்த பாஸ்ட் டென்ஸில் அதுண்டா இருந்த காலத்தில் எப்படி சேர்ந்து வருது, அதே மாதிரி தான் இதுலேயும் சேர்ந்து வருது. ஸோ சேர்ந்து வரதை கண்டுபிடிக்கிறது பெரிய வேலையே இல்லை எனக்கு. அந்த உங்களுக்கு இப்போ நீங்கள் அதை பாஸ்ட் டென்ஸ் அசைன்மெண்ட் பண்ணீங்கன்னா அது சரியான லேசி. உங்களுக்கு கஷ்டமாகும் என்னென்னா இதை ஃபிகிலுக்குள்ளிக்கிறது கண்டுபிடிக்கிறது. ஏன்னா ஃபிகிலுக்குள்ளே ப்ரெசன்ட் டென்ஸ் தானே, அப்படி என்ன நிகழ்காலம் தானே, அதோட பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது ஹுவ என்சுரு உமா என்சுரானி சாட்டை படிச்சிக்கணும். அது மட்டும் தான் இப்போ உங்களுக்கு கஷ்டமாக ஈக்கும். இந்த இணைந்து வாரதை கண்டுபிடிக்கிறது சரியான லேசி. அதை நாங்கள் நிறைய பண்ணிட்டோம். ஸோ நான் உண்மைக்குமே ஃபோக்கஸ் பண்ணுறேன். இது வெளியேக்கிறது, இது ஃபிகிலுக்குள்ளிக்கிறத நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன் கூட. மூணாவது யகிலு கும். அப்போ கும் வாங்கிட்டாக்குங்க. கும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. யகிலு என்ற ஹுவ யகிலு ஹுமா யகுலுவானி அப்படி வரும். அப்போ இது வந்து ஹுவ யகிலு.
சரிதானே? ஹுவ யகிலு, ஹுவ யன்சுரு மாதிரி ஹுவ யகிலு. இதாவது ஸ்டார்ட்டில் பாருங்கள் யாழ் ஸ்டார்ட் ஆகுது, அப்போவே விளங்குது அது ஹுவ எண்டு. என்ன ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுருன, அதுவும் மூணுமே யா தான். ஹிய தன்சுரு ஹுமா யன்சுரானி ஹுன்ன யன்சுர்னா. அப்போ தன்சுரு தான் ஹிய தான் தன் தாவால் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து எல்லாமே அது மொசகிக்கிற எல்லாமே யாழ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது கண்டுபிடிக்க சரியான லேசி. யுஜி புக்க தானே, யுஜி புக்க க வாங்கிட்டாங்க, க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். யுஜி பு ஹுவ யுஜி பு ஹுமா யுஜி பானி யுஜி பூன. அப்போ மறுபடியும் இது ஹுவ தான், அது யுஜி பூ வந்துக்குது. மறுபடியும் யாழ் ஸ்டார்ட் ஆகுது, ஊழ முடியுது. யாழ் ஸ்டார்ட் ஆகுது ஊழ முடியுதுண்டா அது வந்து ஹுவ. ஹுவ என்சுர் பாருங்க, யாழ் ஸ்டார்ட் ஆகுது, ரு ஊழ முடியுது, அப்போ அது ஹுவ. ஹுமா என்சுரானி யாழ ஸ்டார்ட் ஆகுது, ஆணியில் முடியுது, அப்போ அது வந்து ஹுமா. யாழ ஸ்டார்ட் ஆகுது, ஊனையில் முடியுது, ஹுவ என்சுரு ஹும் என்சுருன. யாழ ஸ்டார்ட் ஆகுது, ஊனையில் முடியுதுண்டா அது ஹும். அதுதான் இதை சிம்பிள் லெசன். இதை நினைவச்சுக்கொண்டீங்க என்று சொன்னால் வேண்டிய ஒன்றை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உள்ளுக்கிக்கிறத கண்டுபிடிக்கிறோம். உள்ளுக்கிக்கிற பிரதி சொல்ல கண்டுபிடிக்கிறோம். அஞ்சாவது தஹுசுஹு, தஹுசுஹு. ஓகே, அப்போ தஹுசுஹு என்ற போல ஹூ வாங்கிட்டாங்க. ஹூ வந்து எனது சேர்ந்து வந்திக்குது, அது வந்து ஹூவ அதாங்கிட்டாங்க. அப்போ தஹுசு பேலன்ஸ் ஆகுது, தஹுசு. தஹுசு என்றால் தால் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹுவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுருன ஹிய தன்சுரு. பாருங்கள் தால் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ ஹிய தஹுசு. ஆனால் இந்த தால ரெண்டு ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன ஹுமா யன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன அந்த தன்சுரு. அந்தையும் தன்சுரு, ஹியையும் தன்சுரு. நான் உங்களுக்கு இது படித்தவர்கள் சொல்லிப்பேன். இது ரெண்டும் தாளை. அப்போ இப்படி ஒன்று வந்தேன்டா தஹுது என்று வரப்போகல, இது தாளை ஸ்டார்ட் ஆகிற சுட்டி அது அது வந்து என்னது தாளை ஸ்டார்ட் ஆகி ஊழ முடிகிறது. உண்மையை அதை ரெண்டையும் சொல்லணும். தாளை ஸ்டார்ட் ஆகி ஊழ முடிஞ்சால் அதுக்கு ரெண்டு ஆன்சர் வரையிலும். ஒன்று வந்து ஹிய வரையிலும், அதே மாதிரி அந்த வரையிலும். அதை நினைவு வச்சுக்கோ, சரியா? தாளை ஸ்டார்ட் ஆகி ஊழ முடிஞ்சா அதுக்கு ரெண்டு ஆன்சர் வரையிலும். ஒன்று வந்து அது வந்து ஹியவாவும் கேளும், அது வந்து அந்த கேளும். இது ரெண்டில் ஒன்றாகி கேளும். ஆனால் குர்ஆனுக்கு போனால் எங்களுக்கு குர்ஆனில் வச்சு அதை எடுத்த வச்சு அதை ஆயத்தை வச்சு அது வந்து ஹியவா அந்த கண்டுபிடிக்கலும். அது லேசி, அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை தஃப்சீர் உள்ள மக்களுக்கு. அது லேசி. ஈனை வச்சு நாங்கள் படிக்கொள்ள எப்படி படிக்கணும் என்றால் இது ஆன்சர் இதுவும் ரெண்டில் ஒன்று வரையிலும். சரியா? அதை நினைச்சுக்கோங்க. நாங்கள் சொன்னோம் இது நசுபுமாவிலும் ஜருமாவிலும் குர்ஆனில் போய்த்து குர்ஆன் ஆயத்தை எடுத்து சொல்லல இது நசுபு இல்லாடி ஜர்ன்னு சொல்லல. குர்ஆனில் அது கிளியர் ஆகிக்கும். அதை இடத்த பார்த்து எங்களுக்கு கிராமரை பார்த்து சொல்லி இது நசுபா ஜர்றான்னு படிக்க போகல. நாங்கள் எப்படி படித்தோம்? நசுபுமாவிலும் ஜருமாவிலும் முஸ்லிமீன நசுபுமாவிலும் ஜருமாவிலும். குர்ஆனுக்கு போனால் இல்லை நசுபு இல்லாடி ஜர் அதில் ஒன்று தான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நாங்கள் ஆல்ரெடி படித்தோம். ஒவ்வொரு மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கலுங்கிற மாதிரி. அதே மாதிரி இதுவும் அப்படித்தான். அது குர்ஆனுக்கு போனால் அது அர்த்தத்தை சரியாக ஹியவா அந்தேன்னு பார்க்கலும். ஆனால் இப்போ நாங்கள் படிக்கக்கொள்ள அதை யோசிக்க தேவையில்லை. ஆன்சரை ஹிய இல்லாட்டி அந்த எழுதினா சரி. யபுஊனக்கும், சரியா? யபுஊனக்கும். நீங்கள் முதலாவது என்ன செய்யணும்? இணைக்கப்பட்ட பிரதி சொல்ல கண்டுபிடிக்கணும். யபூன கும் தான் இணைக்கப்பட்டது, கும் வாங்கிட்டாங்க. யபுஊன ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன. கண்ணீங்களா? ஹுவ யபூ உமா யபுவானி ஹும் யபூன. அப்போ அது இது ஹும் ஃபிகிலுக்குள்ளே இருக்கிற பிரதி சொல் வந்து ஹும். ஒன்பதாவது வந்து யுஹாவிருஹு, யுஹாவிருஹு. அப்போ யுஹாவிருஹு என்றா ஹூ வாங்கிட்டாங்க. ஹூ வந்து ஹுவ அதுதான் இணைக்கப்பட்டது. யுஹாவிரு என்றா ஊ சவுண்டில் யாழை ஸ்டார்ட் ஆகி ஊழ முடியுது, யாழை ஸ்டார்ட் ஆகி ஊழ முடியுது. அப்போ அது வந்து ஹுவ. ஹுவ என்சுரு மாதிரி தான். ஹுவ யுஹாவிரு. பத்தாவது வந்து அஹ்மிலுக்கும். அப்போ அஹ்மிலு கும் ரெண்டு வார்த்தை, அதை கும் வாங்கிட்டாக்குங்க. அப்போ அஹ்மிலு அஹ்மிலு. இப்போ நான் முடிச்சாட்டே சொல்கிறேன், சரியா? ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன ஹிய தன்சுரு ஹுமா யன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுரூன அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன அன்சுரு நஹ்னு நன்சுரு. இப்போ இதில் இவ்வளோ நாங்கள் சொன்னோமே அலிஃப்ல எது ஸ்டார்ட் ஆகிச்சு? அன்சுரு மட்டும்தான் இல்லை ஸ்டார்ட் ஆகிச்சு. அப்போ அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகி ஊழ முடிஞ்சுன்னு சொன்னால் எப்படியுமே அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஒரு ஃபிகில், ஒரே ஒரு என்னது முதாரிஃப் ஃபிகில் வந்து அணை மட்டும்தான். நூன்ல ஸ்டார்ட் ஆகுது நான் சுரு. அப்போ
அன்சுரு. அப்போ அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகுனா அன. ஃபிகுலுக்குள்ளே இருக்கிறது அன, அது சரியான லேசி. அப்போ அஹ்மிலுக்குள்ளே இருக்கிறது அன்சுரு மாதிரி. அப்போ அன அஹ்மிலு. 11வது என்சுருனஹு. இதை வந்து பிழையாக்கவே இல்லை. ஏன்னா எங்கட நாங்கள் உதாரணமாக எடுத்து படிச்சுக்கிறதே என்சுருன்னு தான். ஹூ என்சுரு உமா என்சுரானி ஹும் என்சுருன என்சுருனஹு சரியான லேசி. ஹூ வாங்கிட்டாங்க, என்சுருன வந்து ஹும். ஹூ வந்து ஹுவ இணைக்கப்பட்டது, ஹுவ ஃபீலுக்குள்ளே இருக்கிறது ஹும். 12வது தகுலமுஹும். தகுலமுஹும் தகுலமூஹும் இல்லை, தகுலமுஹும். அப்போ தகுலமு ரைட். ஹும் வாங்கிட்டாங்கன்னா தகுலமு பேலன்ஸ் ஆகுது. ஹும் எங்களுக்கு தெரியுமே. தகுலமு தகுலமு என்றா நான் சொன்னேன் தாளை ஸ்டார்ட் ஆகி ஊழ முடிஞ்சேன்டா அதுக்கு 2 அர்த்தம் எடுக்கிறது. 2 பிரிச்சு சொல் வர சான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹிய வரைய மேலும், இன்னொன்று வந்து அந்த வரைய மேலும். இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபதத்தஹிதூனஹு 13வது ஃபதத்தஹிதூனஹு. அப்போ இது ஃபா விடுங்க. ஃபா வந்து நான் இந்த நேரம் சொல்கிறேன் தானே, அது வா ஃபா எல்லாம் அது ஹெட்டாகி வர்றது ஃபத்த. அப்போ தாள் ஸ்டார்ட் ஆகுது. தத்தவுன தத்தவுனில் தத்த ஹிதூன தத்த ஹிதூன. அப்போ தாளை ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுது. அப்போ பார்ப்போம் சார்ட்டில் தாளை ஸ்டார்ட் ஆகி எது ஊழ முடியுதுண்டு. அப்போ எங்களுக்கு ஃபிகுலுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஹுவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுருன்னு. ஹிய தான்சுரு ஹுமா என்சுரானி ஹுன்ன என்சுர்ன அந்த தான்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுருன. ஆளை ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடிகிறது வந்து அந்தும் மட்டும்தான். அந்தி வந்தா தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன. ஆனால் அன்சுரு நஹ்னு அன்சுரு. ஸோ தாளை ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடிகிறது ஒரே ஒரு விஷயம்தான், அது வந்து அந்தும் மட்டும்தான். சரியா? அப்போ ஃபீலுக்குள்ளிக்கிறது அந்தும், சேர்ந்து வந்திருக்கிறது என்னது ஹூ தானே, அது வந்து அப்போ ஹூவ. 14வது யுசீபுஹும். அதுவும் லேசி. யுசீபு யுசீபூனை இல்லை யுசீபு. ஹும் வந்து அங்கிட்டாங்க எப்படியுமே. அப்போ ஹூவ தான் யுசீபு. ஹுவ யுசீபு யாழை ஸ்டார்ட் ஆகி ஊழ முடியுது. நான் ஆல்ரெடி இதை தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். நான் யாழை ஸ்டார்ட் ஆகின்னு சொல்ல போகல. அது யாழை வந்து ஸ்டார்ட் ஆகுறது, அது யூவும் ஸ்டார்ட் ஆகிலும் ஏவும் ஸ்டார்ட் ஆகும். ஹுவ என்சுரு பாருங்கள் ஏழை ஸ்டார்ட் ஆகுது. ஹுவ யுவல்லிமு பாருங்கள் யூலை ஸ்டார்ட் ஆகுது. முடிகிறது எப்பயுமே ஊ தான், அதில் மாறாது. ஆனால் ஸ்டார்ட் ஆகுறது யாழை ஸ்டார்ட் ஆகுறது மேலும். யாழை ஸ்டார்ட்னா யா சவுண்டும் வரும், யூ சவுண்டும் வரும். உதாரணம் ஹுவ என்சுரு என்னும் வந்திக்குது. இன்னொரு உதாரணம் ஹுவ யுவல்லிமுன்னு வந்திக்கு. ரெண்டுமே ஹுவ தான். ஸ்டார்ட் வந்து யா இல்லாட்டி யூ, ஆனால் முடிகிறது எப்பயுமே ஊ சவுண்ட் தான். சரியா? அப்போ இதை வச்சு எங்களுக்கு என்ன சொல்லணும், அதுக்குள்ளே இருக்கிற லமீர், அதுக்குள்ளே இருக்கிற பிரதி சொல்ல கண்டுபிடிக்கிறது. 15வது யுவா ஹிதுஹும். அது ஹும் வாங்கிட்டாங்கன்னா யுவா ஹிது. அப்போ யுவா ஹிது என்ற பார்க்கல பாருங்கள் யூல ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது யுவா இது. அப்போ வந்து அது ஹுவ. அப்படி யூல சரி யால சரி ஸ்டார்ட் ஆகி ஊல முடிஞ்சுன்னு சொன்னால் அது எப்பயுமே ஹுவ தான். எல் த ஜினுக்க, சாரி கஷ்டம் இது சொல்கிறது. எஸ் த ஜினுக்க. அப்போ யால ஸ்டார்ட் ஆகுது, க வாங்கிட்டாங்க. சரியா? க வாங்கினா எஹ் த ஜினுக்க எஸ் த ஜினுக்க. சரியா? எஸ் த ஜினுக்க கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு சொல்கிறது. ஆனால் க வாங்கிட்டாங்கன்னா யாழை ஸ்டார்ட் ஆகுது ஊல முடியுது. எஸ் தகுதினு ஊல முடியுது, யாழை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹூவ தான். அதை என்ன வச்சுக்கொண்டா போதும். நஹ்ஷுருஹும். 17வது நாளை ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது. நாளை ஸ்டார்ட் ஆகுறது ஒன்றே ஒன்று தான், நஹ்னு மட்டும்தான். நஹ்னு நன்சுரு. சரிதானே? நாளை ஸ்டார்ட் ஆகுது வந்து நஹ்னு மட்டும்தான். அப்போ வந்து இது என்னது ஃபிகிலுக்குள்ளே இருக்கிறது நஹ்னு என்று ஈஸியாக சொல்லிடும். இப்போ நான் வந்து அட்டாச்சை நான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறத நிப்பாட்டிடுறேன். சரியா? ஃபீலுக்குள்ளே இருக்கிறத மட்டும் பார்ப்போம். ஏன்னா அதுதான் இப்போ நீங்கள் படிக்கணும். அட்டாச்சை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கணும். அது சரியாக லேசியாக இப்போ இவ்வளோ நான் சொல்கிறது கேட்டு கேட்டே உங்களுக்கு லேசியாக வைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படின்னா இணைக்கப்பட்டது. இணைக்கப்பட்டது பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்குது. இப்போ அவ்வளோக்கு நாங்கள் எக்ஸாம்பிள் செஞ்சிடும். ஸோ பார்க்கவே தேவையில்லை, அவ்வளோக்கு விளங்கிடும் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஃபீலுக்குள்ளே இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம், அதை கண்டுபிடிப்போம். அதே நீங்கள் திருப்பி திருப்பி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுவும் விளங்க ஈஸியாக விளங்கிடும் இன்ஷா அல்லாஹ். யுது ஹிலுஹும். ஹும் ஆகிட்டாங்க. யுது ஹிலு யூ ஸ்டார்ட் ஆகி யுது ஹிலு ஊல முடியுது. அப்போ வந்து ஹுவ. யஹ்ஸுனூனி, சாரி யஹ்ஸுனூனி இல்லை யஹ்ஸுனுனி. யஹ்ஸுனுனி நீ ஆகிட்டாங்க. நீ வந்து அன. அப்போ யஹ்ஸினு யஹ்ஸினு யஹ்ஸுனு யஹ்ஸுனு ஏழு ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது. யஹ்ஸுனு நூ தானே ஊல முடியுது. அப்போ வந்து
ஏழு ஸ்டார்ட் ஆகி ஊழ முடிஞ்சால் எப்பயுமே அது ஹுவ தான். சனு தீ உக்கும் 20வது சனு தீ உக்கும். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க இது என்னடா சாலை ஸ்டார்ட் ஆகுது, சாலை ஒன்றுமே ஸ்டார்ட் ஆகுது இல்லை, யாழ் ஸ்டார்ட் ஆகுது, தாளை ஸ்டார்ட் ஆகுது, ஓகே அலிஃபில் ஸ்டார்ட் ஆகுது, நூனில் ஸ்டார்ட் ஆகுது, ஓகே இது என்ன சாலை ஸ்டார்ட் ஆகுது. சான்றது வந்து அது வந்து அடிஷனல், அது ஃபா மாதிரி தான் அது, சரியா. சூன் என்ற அர்த்தம் தரும், விரைவில் என்ற அர்த்தம் கருத்துப்பட அர்த்தம் தரும், சரியா. சீக்கிரம் என்ற அர்த்தம் வரும். அம்மையத்த சாலூன் அனின் நபைல் அலீம் அல்லதி ஹும் ஃபி முக்தலிஃபூன் கல்லா சயலமூன். சி கல்லா சயலமூன், யகுலமூன் அவர்கள் தெரிஞ்சு கொள்வார்கள், ச யகுலமூன் என்றால் சீக்கிரமே அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. ஆகிய பண்ணி கொண்டு நீக்கிறாங்க கேபந்தா லீக்குதா இல்லைன்னு பெரிய ஆர்கியூமெண்ட், சரியா. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், பெருசாக எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் இல்லை. கல்லா சயலமூன், இல்லை 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 கல்லா சயலமூன், சீக்கிரமாக அவங்களுக்கு விளங்கிடும். என்ன மிச்சங்காலம் போகிறது இல்லை கேமந்தால் வர்றதுக்கு, நீங்கள் ஆர்கியூ பண்ணி கொண்டு இல்லைங்க, பண்ணி கொண்டு ஈக்குவலே உங்களுக்கு கேமந்தால் வந்துடும். அப்போ உங்களுக்கு விளங்கும். சிலவங்க நாங்கள் சொல்கிறேன் வந்து இவனுக்கு நாங்கள் சொல்லி 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 பார்க்குறேன், சொல்லி வேலையில் படுந்தான் பட்டா விளங்கும். அப்படி சொல்கிறேன் கல்லா சயலமூன், அவனுக்கு டக்குன்னு சீக்கிரம் விளங்கும். சும்மா கல்லா சயலமூன், அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் விளங்கும். தப்சீர் உலமாக்கள் சொல்கிறாங்க முதல்ல விளங்குறது கியாமந்தாலண்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விளங்குறது வந்து நரகத்துக்கு போடுவாங்க தானே, இன்னும் கொஞ்சம் விளங்கும். அவங்க பொய் என்று சொன்னது, மவுத் இல்லை என்று சொன்னது, கபரு, இதெல்லாம் பொய் கதப்பா, இதெல்லாம் மனுஷன் நம்பிக்கொண்டிருப்பானா, சொர்க்கம் நரகம் என்ன என்னது சும்மா ஃபேரி டேல் மாதிரி இருக்குதுன்னு சொன்னவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல கல்லா சயலமூன், சும்மா கல்லா சயலமூன், சீக்கிரமே அவங்க விளங்கி கொள்வாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ அது இல்லை நோக்கம், சும்மா நாங்கள் கொஞ்சம் அது பக்கத்துக்கு பேசிட்டோம். என்ன சொல்ல வரேன்டா, அது சா என்றது வந்து பாட், சூன் என்ற அர்த்தம் வருது. அப்போ சா வாங்கிட்டாக்கினா நுத்தி உக்கும், நுத்தி உக்கும், நூ தான் ஸ்டார்ட் ஆகுது, நூலை தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் இல்லாட்டி நூ ரெண்டும் எடுக்கலும் தானே நான் சொன்னேன். யா இல்லாட்டி யூ எடுக்கிற மாதிரி நான் இல்லாட்டி நூ எடுக்கவே மேலும். நுத்தி உக்கும், அப்போ நாளை எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும், நாளை ஸ்டார்ட் ஆகி கும் வாங்கிட்டு ஆகுங்க, கும் வந்து சேர்ந்து வர்றது. அப்போ நுத்தி உ என்று வந்தால் நஹ்னு, இப்போ நான் சொன்னேன் நஹ்னு நன்சுரு மாதிரி, நஹ்னு நுத்தி உ, நுத்தி உ, அப்போ நாளை ஸ்டார்ட் ஆகுனா அது எப்பயுமே நஹ்னு. 21வது யுவல்லிமுக்க, க வாங்கிட்டாங்க. அப்போ யுவல்லிமு, யூல ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது, அது வந்து ஹுவ. ஃபீலுக்குள்ளிக்கிற லமீர் இல்லாட்டி ஃபீலுக்குள்ளிக்கிற பிரதிச்சொல் வந்து ஹுவ. 22வது யுதுரிக்கும், யுதுரிக்கும். 22வது கொஞ்சம் ட்ரிக்கி, யுதுரிக்கும். இது வந்து என்ன இருந்ததுன்னா கும் வாங்கிட்டாங்க, அப்போ யுதுரிக்குன்னு தான் நீக்குது. இப்படி யுதுரிக்குன்னு ஒன்று முடியுது இல்லை, இப்போ யுதுரிக்கும் தான், அது யுதுரிக்கும் என்று சேர்த்து வரப்போக்குள்ள வருது. ஸோ அப்போ யுதுரிக்கு என்றது வந்து யூல ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது, ஊல ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது, இல்லாட்டி யாழ ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது, அப்போ அது ஹுவ. ஏகுலு உன்ன, அடுத்தது ஏகுலு உன்ன, உன்னை ஆகிட்டாங்க. ஏகுலு யாழ ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது, அப்போ வந்து அது ஹுவ. 24வது எஸ் அலுக்க, அதுவும் வந்து யாழ ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது, க வாங்கிட்டாங்கன்னா எஸ் அலு, அதுவும் ஹுவ. அடுத்தது உனப்பியக்கும், கும் ஆகிட்டாங்கன்னா உனப்பியூ, உனப்பியூ வந்து சரியான லேசி, அலிஃபில் ஒரே ஒரு விஷயந்தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் மட்டும்தான். அப்போ ஆனால் உனப்பியூ. 26வது துதூனனி, அது நீ ஆகிட்டாங்க, அது வந்து இணைக்கப்பட்ட பிரித்து சொல், அன என்றது வருது. அப்போ துதூன நீ. அப்போ இதில் வந்து துதூனில் தூளை ஸ்டார்ட் ஆகி ஊனையில் முடியுது, தூளை ஸ்டார்ட் ஆகி ஊனையில் முடியுது. பார்ப்போம் என்சுரு சார்ட்டில் எது அப்படி நடக்குது. ஹுவ என்சுரு, ஹுமா என்சுரானி, ஹும் என்சுரூன, அது யாழை ஸ்டார்ட் ஆகி ஊழ முடியுது, தாளை இல்லை, இதில் தாளை ஸ்டார்ட் ஆகி தான் ஊழ முடியுது. அப்போ ஹிய தன்சுரு, ஹுமா என்சுரானி, ஹுன்ன என்சுர்ன, அந்த தன்சுரு, அந்துமா தன்சுரானி, அந்தும் தன்சுரூன, தாளை ஸ்டார்ட் ஆகி ஊனையில் முடியுது. அப்போ தாளை ஸ்டார்ட் ஆகி ஊனையில் முடிஞ்சா அது தாவாய்க்கலாம் தூவாய்க்கலாம் பிரச்சனை இல்லை, ஊனையில் முடிஞ்சேன்னா அது வந்து அந்தும். அப்போ இது வந்து இதுக்குள்ளே இருக்கிற ஃபீல் வந்து அந்தும், தாளை ஸ்டார்ட் ஆகி ஊனையில் முடியுது. யுபஷிருக்கி, இது சரியான லேசி, கீ வாங்கிட்டாங்க, யூல ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது. யுபஷிரு, யூல ஸ்டார்ட் ஆகி யாழ ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது, அப்போ இது ஹுவ. எப்பயுமே யாழ ஸ்டார்ட் ஆகி ஊல ஊ சவுண்டில் முடிஞ்சிருந்தா து யுபஷிரு, யூ பஷிரு, ஊல முடியும் ரூ, அது எப்பயுமே ஹுவ. அடுத்தது வந்து துன்சிரு ஹும், இது வந்து அகெயின் உருளை முடிஞ்சிக்குது, ஆனால் இப்போக்கு நினைச்சுக்கோங்க தாளை ஸ்டார்ட் ஆகி ஊழ முடிகிற மாதிரி அந்த வேறு பேட்டர்ன் ஒன்று இல்லை. துஞ்சிரு நாங்கள் முன்னுக்கு படிப்போம், வந்து லைட்டஸ்ட் ஒரு கான்செப்ட் வந்து அதில் தான் வருது. இப்போது அது ஊவா நினைச்சுக்கோங்க. அப்போ வந்து
தாளை ஸ்டார்ட் ஆவியில் முடிஞ்சால் அது வந்து ரெண்டு ஆவேலும். அந்த ஆவே மேலும் ஹியா ஆவே மேலும். இது கொள்ளுகிற எல்லாமே அந்த இல்லாமல் ஹியா. இதில் யுதிரிக் படித்தோம். அதுக்கப்புறம் அதுவும் வந்து அந்த லைட்டஸ்ட் கான்செப்ட் வந்து நாங்கள் படிக்க படித்தோம். சில அதில் தான் அதை அப்போ எக்ஸாம்பிள் என்சுரு வந்து நார்மல், என்சுரா வந்து லைட், என்சுர் வந்து லைட்டஸ்ட். அதை நாங்கள் இன்னொரு லெசனில் படித்தோம். அதில் தான் வருது. இப்போ பார்த்தா ரெண்டு வாரது வந்து பூ அந்த சவுண்டில் எடுத்து இப்போ என்ன வச்சுக்கோங்க. அது வந்து பூ வந்து ஒன்று வச்சுக்கோங்க. அது லெசனை படித்த பிறகு உங்களுக்கு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியராக விளங்கும். இப்போ இப்படி என்ன வச்சுக்கோங்க. ஹூ அண்ட் யுஹிருக்கும். இது வந்து யூல ஸ்டார்ட் ஆகி உள்ள முடியுது. ஹுவ சரியான லேசி. 30வது யுமீத்துக்கும். சரிதா, யுமீத்துக்கும் கும் வாங்கிட்டாங்கன்னா யுமீத்து. அப்போ யூல ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது. யுமீத்து அதுவும் வந்து ஹுவ. 31வது துஹத்திசூனஹும். துஹத்திசூனஹும் துஹத்திசூன கும் வாங்கிட்டாங்க. துஹத்திசூன தூளை ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுது. சரியா, அது வந்து அந்தும். அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி அந்தும் தன்சுரூன. பாருங்க, தாளை ஸ்டார்ட் ஆகி ஊனில் அந்தும் தன்சுரூன. அதே மாதிரி இது வந்து தாளை ஸ்டார்ட் ஆகி தாண்டா தாத்து ரெண்டு மடிக்கையில் ஊனில் முடிஞ்ச அது வந்து அந்தும். துஹத்திசூன தூளை ஸ்டார்ட் ஆகி தாத்து ரெண்டும் ஓகே முடியுது ஊனில். அப்போ அது அந்தும். 32 யசூமூனக்கும். யசூமூனக்கும் கும் ஆகிட்டாங்க. யசூமூன ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன. ஹுவ யசூமு ஹுமா யன்சூமானி ஹும் யசூமூன. கனியலா ஹும் தான் அது யசூமூன. யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுது. 33 யதுருஹும் ஹும் ஆகிட்டாங்க. யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது. அப்போ அது ஹுவ. 34வது எவ்முருக்கும் அதே மாதிரி தான். யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது. எவ்முரு கும் ஆகிட்டாங்க. அப்போ எவ்முரு வந்து யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது. அது வந்து ஹுவ. 35 யுஹிப்பூன ஹும். யுஹிப்பூன ஹும் ஆகிட்டாங்க. யுஹிப்பூன யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுது. அப்போ அது ஹும். யுஹிப்பூன ஹும். இதில் ஹும்மும் பார் சொல்லி நான் டிரான்ஸ்லேட் பண்ண யுஹிப்பூன ஹும். ஹப்பபா ஹுப்பு என்று சொல்கிறது வந்து இரக்கம், நேசிப்பது. அப்போ யுஹிப்பூன் என்றா அவர்கள் நேசிக்கிறார்கள். யுஹிப்பூன ஹும் என்றா அவர்கள் நேசிக்கிறார்கள். யாரை நேசிக்கிறார்கள்? ஹும்ம நேசிக்கிறார்கள். அவர்கள் நேசிக்கிறார்கள் அவர்களை. நடந்து கொண்டிருக்குது. நேசிச்சார்கள் இல்லை, பாஸ்ட் டென்ஸ் இல்லை, நடந்து கொண்டிருக்குது. 36வது யுஹர்ரிஃபூனஹு. யுஹர்ரிஃபூனஹு ஹூ வாங்கிட்டாங்க. ஹூ வந்து ஹூ தெரியுதா? யுஹர்ரிஃபூன. அப்போ யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுது. யுஹர்ரிஃபூன ஊன. யூல ஸ்டார்ட் ஆகி யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுது. யாயு நான் சொன்னேன் ஸ்டார்ட் வந்து யாயு ஆவேலும் முடிகிறது ஊனே ஆகிக்கிறோம். அப்படியே ஆவிஷன்னு சொன்னால் அது வந்து ஹுவ. 37வது யுன்ஃபிகூன ஹா. ஹா வந்து ஹிய அதாங்கிட்டாங்க. யுன்ஃபிகூன அதுவும் பாருங்கள் யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊல முடியுது. அப்போ வந்து என்னது? அது வந்து ஹும். யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடிஞ்சால் அது ஹும். கடைசி வந்து யுஹாஜூனக்கும். யுஹாஜூனக்கும் அது பாருங்கள், அதுவும் வந்து யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுது. யுஹாஜூன கும்மாங்கிட்டாங்க. யுஹாஜூன யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுது. அதுவும் வந்து அப்போ என்னது? ஹும். ஃபிகலுக்குள்ளே இருக்கிறது ஹும். ஸோ மாஷா அல்லாஹ் 38 எக்ஸாம்பிள்ஸ் பண்ணிட்டோம். சரியா, இதில் அர்த்தமும் பார்த்தேன்னு சொன்னால் இதை 24 நிமிஷம் வீடியோ வந்து ஒரு சரி பேசிக்கும். ஸோ அதை சுற்றி அர்த்தம் பார்க்க போகல குர்ஆன் லைட்டாக என்ன வரும். அப்போ அதே சொல்ல போகல டைம் இல்லை. ஸோ இப்போக்கு வந்து என்ன செய்யுங்க, இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபிகலுக்குள்ளே ஒரு லமீர் இருக்குது, ஃபிகலுக்குள்ளே ஒரு பிரதி சொல்லிக்குது, அதுக்கு அட்டாச் ஆகுறா இல்லாட்டி இணைந்து வர ஒரு பிரதி சொல்லிக்குது. இதை ரெண்டை கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லாவே போதும். அப்போ உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது சரியான லேசி. சரியா, லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். சூரா ஃபாத்தியாலையும் ஈக்குது இந்த ஃபிகல். சரியா, ஆனால் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆர்டரில் ஈக்குது. அல்லா சுப்ஹானஹு சூரா ஃபாத்தியாவில் ஒரு ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அது நீங்கள் பலஹால படிப்பீங்க. நாங்கள் எங்கே பிரிச்சுள்ளிக்குதுன்னா ஈயாக்க நவுபுது. நான் சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி மீப்பன் இந்த தியரி படிக்க போகல. ஈயாக்க நவுபுது ஐயாக்க நஸ்தாயின். இப்போ ஈயாக்க நவுபுது மட்டும் சொல்கிறேன். ஈயாக்க நவுபுது. இப்போ நான் இவ்வளோ நேரம் படித்தோம். பிரதிச்சொல் எங்கே வந்துச்சு? எல்லா விடமும் பிரதிச்சொல் பின்னுக்கு தான் வந்துச்சு.
நவுபுது க என்றது பிரதி சொல். ஈயா என்றது ஒரு வார்த்தை ஒன்று இல்லை, அதை க தனியைக்கிறா சொல்லியிருந்தா ஈயா வந்திக்குது, ஈயா விடுங்க. அப்போ க தான் பிரதி சொல். சரியண்டா இதை வரணும் நவுபுதுக்க, நவுபுது என்று சொல்கிறேன், அபத என்று சொல்கிறேன் வணங்குறது, சரிதானே? அபத என்றே நகுபுது. அப்போ நகுபுது என்றே நான் சொன்ன நான் ஸ்டார்ட் ஆகினா அது நகணும். நாங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறோம், ப்ரெசன்ட் வணங்கினோம் இல்லை, நாங்கள் வணங்குறோம், நாங்கள் வணங்குறோம். நகுபுது என்றால் வணங்குறோம். அப்போ நாங்கள் வணங்குறோம் அல்லாவை, இல்லை நாங்கள் வணங்குறோம் உன்னேன்னு சொல்கிறது எப்படி சொல்லணும்? நகுபுதுக்க, அப்படி தானே சொல்லணும். நாங்கள் நகுபுதுக்க இந்த க என்று ரிஃபர் பண்ணுறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நகுபுதுக்க என்று தான் சொல்லணும். நாங்கள் வணங்குறோம் உன்னை. அதாவது அது இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே அப்படி தான் படித்தோம். பாருங்கள் சூரா ஃபாத்திஹா எப்படி ஸ்பெஷல் என்று. நவுபுதுக்க நாங்கள் வணங்குறோம் உன்னை என்று சொல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறாங்க? ஈயாக்க நவுபுது, உன்னைய நாங்கள் வணங்குறோம் அப்படி சொல்கிறாங்க. இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் நாங்கள் வணங்குறோம் உன்னைன்னு சொல்லாமல் இதுக்கு பலால சட்டம் உண்டு. தஃப்சீர் உலமாக்கள் எழுதுகிறாங்க எப்படின்னு சொன்னால், அரபி சட்டம் தான் இது. நான் நினைக்கிறேன், அதுக்கு பேர் நினைவில்லை, தௌக்கீதா தக்தீமா நினைவில்லை, எப்படி சார் அதை என்ன என்று சொன்னால் அதுக்கு இடையில மீனிங் மட்டும் என்ற மீனிங் வரும். அப்படின்னா நாங்கள் வணங்குறோம் உனே என்ற மீனிங் இல்லை, அது மீனிங்கோடு சேர்த்து நாங்கள் உன்னைய மட்டும்தான் வணங்குறோம். ஏன் அது மட்டும் என்றது என்று சொன்னால், உன்னைய மட்டும்தான் வணங்குறோம், வேறு யாரையும் வணங்கலையா இல்லை, உன்னைய மட்டும்தான் வணங்குறோம் என்றதை அதை என்னது பிரதி சொல்ல பின்னுக்கு போடாமல் முன்னுக்கு போடுறதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதோட மீனிங் எப்படி செய்கிறான் என்றால் இந்த உறுதிப்படுத்துகிறேன். நாங்கள் உன்னைய மட்டும்தான் வணங்குறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவிட்டி, வேறு யாரும் நாங்கள் வணங்குறது இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு நவுபுதுக்க படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யோசிப்பாட்டே குர்ஆன்லேயும் க முன்னுக்கு வந்து க நவுபுது வருது, நவுபுதுக்கு தானே நான் படித்தேன். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் படித்ததே வச்சு அதை என்னது லமீரை மாற்றி அதோட அர்த்தத்தை ஸ்பெஷல் அர்த்தமாக மாற்றுறான் சுப்ஹானல்லாஹ். ஸோ இதுதான் குர்ஆன் ஸ்பெஷல். அதுதான் குர்ஆன் அரபி படித்தா தான் விளங்கும் அது குர்ஆன் எவ்வளோ ஸ்பெஷல். நாங்களும் படித்து கொண்டிருக்கிறோம், ட்ரை பண்ணுறோம் விளங்கிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் இதை பார்க்கறது எல்லாரும் கிடைக்கணும். கொஞ்சம் இதுக்குள்ளே டீப் மீனிங் நாங்களே சும்மா லைட்டாக தான் டச் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு ஏழுமானாலும் எங்களோட ஆயுள் இல்லை, எங்களோட இந்த மாதிரி 1000 ஆயுள் எடுத்தாலும் இது குர்ஆன்ட மிரக்கல்ஸ், அதோட அற்புதங்கள் அது படித்து முடிக்கலாம். அவ்வளோக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டீப்பாக வச்சுக்கிறேன் சுப்ஹானல்லாஹ். ஆனால் அட்லீஸ்ட் அது ஒரு கடலண்டா நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு மூலையில் ஒரு இடத்துல கொஞ்சம் எங்களோட மேலில் அது தண்ணியை பட வச்சுக்கொள்ளணும், அது இன்பத்தை அடித்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அதை பார்க்கறது எங்கள் எல்லாரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும். எங்களுக்கு ஏழுமானாலும் எங்களை இந்த வாழ்க்கையில் ஏழுமானாலும் இந்த குர்ஆனை விளங்கி அதைப்படி மேக்சிமம் அமல் செஞ்சு அல்லாஹ் சந்தோஷப்பட்டு அடியான மாறுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இதை தனியாக இதை இந்த இன்பத்தை அடையாமல் முழு உம்மத்துக்கும் இதை இன்பத்தை எடுத்துக்கொண்டு போய்த்து சேர்த்து முழு உம்மத்துக்கும் குர்ஆனை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதை படித்து கொடுத்து முழு உம்மத்தோடையும் எல்லாரோடையும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தரணும். ஆமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.